பிரபாகரின் அண்ணன் மகனை தகாத வார்த்தையில் திட்டிய சீமான், பெண் நிருபரிடம் ஆவேசம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனுடன் இருக்கும் புகைப்படம் போலியானது, அதனை எடிட் செய்து கொடுத்ததே நான் தான் என திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிரடியாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த விவகாரம் பெரும் பேசுபொருளாக மாறியது. இது தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் அவர் சீமான் பிரபாகரன் சந்திப்பு நடந்தது உண்மைதான், ஆனால் அது வெறும் 8 முதல் 10 நிமிட சந்திப்பு தான். அவர் சொல்வது போல் என் சித்தியின் அதாவது பிரபாகரனின் மனைவி பழகியதெல்லாம் கிடையாது. சீமான் பிரபாகரனுடன் சேர்ந்து உணவு அருந்துவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சீமான் சொல்லும் ஆமைக்கறி, இட்லி கறி உள்ளிட்ட அனைத்தும் பொய் என்று பயங்கரமாக தெரிவித்தார். இந்த பேட்டி நேற்று வெளியானதிலிருந்து சீமான் பிரபாகரன் சந்திப்பு விவகாரம் இன்னும் மணல் பறக்க துவங்கியுள்ளது. முன்னதாகவே திட்டமிட்டபடி இந்த நாடகத்தை அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 3000 நபர்கள் திமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் திமுகவின் மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி பங்கேற்றிருந்தார். நிகழ்ச்சி முடிந்து செய்தியாளர் சந்தித்த அவர், அந்த படம் எடிட் செய்யப்பட்டது தான், அந்த படம் அந்த ஹார்ட் டிஸ்கை அலுவலகத்தில் வாங்கியதை நான் தான் என்று தெரிவித்துள்ளார். நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்று சீமானை பேட்டி கண்டது. அப்போது அவரிடம் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வெளியான பிரபாகரனின் அண்ணன் மகன் சொன்ன குற்றச்சாட்டுகளை மேற்கோள் காட்டி பெண் நிருபர் கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆவேசமான சீமான் கூறியதாவது, பொதுவெளியில் தொலைக்காட்சி நிருபரின் கேள்விக்கு பீ போடும் அளவிலான சொல்லை சொல்லி பிரபாகரனின் அண்ணன் மகனை திட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். மேலும் பெரியார் சொன்னதாக சில தகாத சொற்களை தெரிவித்தார். இது தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது. அதேபோல் இணையவாசிகள் பலரும் சீமானின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சிலர் பொதுவெளியில் தொலைக்காட்சி பேட்டியில் பெண் நிருபரிடம் தகாத வார்த்தை பயன்படுத்திய சீமான் மீது புகார் பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்களது கருத்தை பதிவு செய்து வருகின்றனர்.